எது பையன் வீடு எது பொண்ணு வீடுன்னே தெரியாத அளவுக்கு ஐக்கியமாயிட்டு இருக்கிறாங்க. அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருந்தா சேர்த்தான். ஏனே எதுரா விலைக்கு எத்தனை எப்படின்னா போகும்? இப்போ உனக்கு இது ரொம்ப தேவையா? புத்தி கெட்டின வரைக்கும் பேசுவோம்டா. இந்நேரத்துக்கு இங்கே ஒருத்தர் வந்தாவணுமே. அதானே பார்த்தேன் எங்கடா காணோன்னு. வர்றத பாரு. என்ன ஒன்றும் இல்லை. ஓ ஒன்றும் இல்லை. நீ தேடு ராஜா. நீ எவ்வளோ தேடினாலும் அந்த பொண்ணு இங்கே இல்லை. கிடைக்கலையா? அப்படியே கேஷுவலாக கீழே இருக்குமா பாரு. வாங்க மாப்பிள்ள. டீ எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை எதுவுமே சாப்பிட மாட்டீங்களே. இந்த வேலை கணக்குது பாரு. என்னப்பா? ஒன்றும் இல்லைடா. யாரையாவது தேடுறியா? வா கேமரா தரோம். சரி. ஒரு நிமிஷம். யாருமே இல்லை. எல்லாம் மொட்டை மாடியில் விளக்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. சாரிங்க. அவங்கெல்லாம் அப்படிதான், வயசாயிடுச்சுல்ல. சாரி. என்ன ஃபோனில் மட்டும் அவ்வளோ ஓப்பன் பேசுகிற? நேரில் பேச மாட்டியா? நாளாக நாளாக உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. கருப்பு சாரியில் மட்டும் இல்லை, இந்த வாடமல்லி சேலையிலையும் ரொம்ப அழகாக இருக்க. வாடாமல்லியா? என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காரு? இங்கேயும் வந்து புடவை தாண்டா வித்துக்கிட்டு இருக்கான். ஏய் படா. மாலையெல்லாம் கலர் கலராக தொங்குது. இவர் தான் இந்த உள்ளூர் அடக்காரரா? ஆமாம். அதுக்கு என்ன? என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன். ராம் வந்து உட்காரா. உன் மாமனார் ஒரு நல்ல யோசனை சொல்கிறாரு. எல்லாரும் இங்கே இருக்கிறனால சட்டை போட்டு கல்யாணத்தை இங்கேயே முடிச்சிடலாம்ன்றாரு. ஜோசியரை கேட்டான், 2 நல்ல முகூர்த்த நாள் இருக்கான். நீ என்ன சொல்ற? ஆமா ராமே, இவங்க சொல்றது சரிதான். நம்ம ஊருக்கு போறப்போ அம்பிகாவை சேர்த்து கூட்டு போயிடலாம். என்ன மாப்பிள முகம் செவந்திருக்கு? வெக்கமா சந்தோஷமா? நான் யோசிச்சு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இதில் என்னடா யோசிக்க இருக்கு? அது என்னது? லாக்டவுனு. அது முடிஞ்ச பிறகு வேணா நம்ம ஊரில் பெரிய லெவலில் ரிசப்ஷன் வச்சுக்கோம்டா. என்ன சொல்கிற? டே ராம, உன் மாமனார்
மண்டப செலவு இல்லாமல் அரிசி பருப்பு சாதத்தை போட்டு இந்த வீட்டில் கல்யாணத்தை முடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாப்ல. நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன். டேய் ராம், டேய் எங்க போறீங்க? நில்லுங்க. அட நில்லுங்க. உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பையன் பில்டப் கொடுத்தாங்க. இது மட்டும் தானா இல்ல சரக்கு ட்ரக்ஸ் எல்லா பழக்கமும் இருக்கா? சத்தம் போடாத. இது மட்டும் தான். அதுவும் ஒன்னால. நான் என்ன பண்ணேன்? புருஷ பொண்டாட்டி பேசுறது ஒட்டி கேட்கறதே தப்பு. இதுல உன் அக்கா வட்டம் எனக்கு மெசேஜ் வர பண்ணிருக்க. உனக்கெல்லாம் வைக்க மாட்டியா? அக்கா புருஷன் கிட்ட இவ்ளோ கிண்டல் கேலி கூட பண்ணலனா அப்புறம் குழந்தையா இருக்கிறதுல என்ன இருக்கு? அதுக்கு தான் நான் சாரி சொல்றேன்ல. இன்னும் எவ்வளவு சாரி தான் சொல்லணும் சொல்லுங்க. கட்டிக்க போற பொண்ணுகிட்ட இருந்து அற வாங்கினது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? என்னாச்சு? உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். சாரி சாரி, நான் தான் சாரி சொல்றேன்ல. பத்தாது. இந்த மெல்லிசான ரேகை இருக்குல்ல, இதுதான் இந்த கல்யாண ரேகை. காதல், கல்யாணம், பொண்ணுங்க, முக்கியமா பொண்ணுங்க, இதெல்லாம் என் லைஃப்ல ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் இன்ச் மாறினுச்சுன்னு வச்சுக்க, கிலோமீட்டர் கணக்கு பின்னாடி போயிடும். ஏன்னா என் ஜாதகம் அப்படி. அம்பிகா அம்பிகா. இல்ல உன் அக்காக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் என்கிட்ட நல்லா பேச மாட்டாளா? சாரி, இப்ப என்ன? அக்கா உங்க கூட பேசணும், 2 பேரும் தனியா பேசணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். உங்க ஜாதகத்தை நான் மாத்தி எழுதுறேன். டன், ஃபிக்ஸ். கதவை சாத்திட்டு இங்க என்னடி பண்ற? என்னடி ஆச்சு? சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. என்னடி சொல்ற? இப்போ வந்து சொல்ற? இப்போ இல்லை, ரொம்ப நாளாவே அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் வேற ஒருத்தர் விரும்புறேன். யாரு? கௌதம், என் சீனியர். அப்பா அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்க வேற ஆளுங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? இவங்க நம்ம ஆளுங்களா? அப்புறம் தான் தெரிஞ்சது பிரச்சனை வேற ஆளுங்கிறது இல்ல, எந்த ஆளுங்கிறது தான். சொல்லாமலே மறைச்சிட்டாங்க. நான் வேணும்னா அப்பாட்ட பேசி பார்க்கவா? ஒத்துக்க மாட்டாங்க. அவர்கிட்ட இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் வேற ஏதாவது சம்பந்தம் பேசுவாங்க. அந்த மனுஷன் ஏதோ கற்பனை பண்ணி வச்சிருக்காருக்கா. சரி விடு, நம்மளால என்ன பண்ண முடியும்? நடக்கிறது தான் நடக்கும். சாரி. பரவாயில்லைங்க.